with Mohit. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா HTML இருக்க சென்டருங்கிற ஒரு டேகை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்களோட சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஓப்பனிங் ப்ரௌசர் கொடுத்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நமக்கு சென்டர் டேக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சென்டருக்கு என்னதுன்னா, அந்த சென்டர் டேக் என்னதுன்னா உங்களோட டெக்ஸ்ட்டோ இல்லை வீடியோவோ இல்லை இமேஜோ எல்லாத்தையுமே சென்டரில் கொண்டு வரும். நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம், டிவிஷன் டேக்கில் நம்ம ஒரு தனி கலர் கொடுக்கும்போதும் நம்மளோட டெக்ஸ்ட் எல்லாம் சென்டரில் வரதுக்கு நான் சென்டர் டேக் ஆட் பண்ணேன். பட் நாம் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டு, ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேக்கு நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸோ சென்டர் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். எந்த டேக்காக இருந்தாலுமே ஒரு ஸ்பெல்லிங் கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு அவுட்புட்டும் கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம இப்போ இதில் நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் IMG கொடுத்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ கொடுத்து வீடியோ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எதுவுமே இல்லாமல் சும்மா டெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். எது நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு அந்த அந்த நீங்கள் ஆட் பண்ணது சென்டரில் வரும். ஸோ நான் இதுக்கு H1 டேக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ H1 டேக் அதுக்குள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் CTR+S கொடுத்துட்டு மேலே பிரேக் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே சும்மா ஒரு பிரேக் டேக் ஆட் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வரும். இந்த மாதிரி நீங்கள் மேலே கீழேன்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரெஸ்பான்ஸ் எப்படின்னா, நீங்கள் இப்படி பண்ண அது சென்டர்லேயே தான் இருக்கும். அது வேறு பொசிஷனுக்கு மாறாது. எவ்வளோ பண்ணுறீங்களோ அது வரைக்கும் சென்டர்லேயே தான் இருக்கும். ஸோ இது ஒரு ரெஸ்பான்சிவ்னா அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு சேம் ஏரியாவில் உங்களுக்கு ஃபோன் எதில் இருந்தாலும் விசிபிள் ஆகும். ஸோ எல்லா டேக்ஸுமே அந்த மாதிரி தான். ஸோ நாம் ஒரு வேலை இப்போது சென்டர் டேக் இருக்குது இல்லையா, ஸோ இதுக்கு நம்ம ஸ்பெல்லிங் தப்பு பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அது வேலை செய்யாது. ஸோ அதனால் எந்த டேக்காக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக ஸ்பெல்லிங் கொடுத்துடணும். அப்படி நீங்கள் கொடுக்கலின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது. பட் HTML இதெல்லாம் தேவையில்லை, ஒரு தேவையில்லை. பட் நாம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டாக்டர் HTMLன்னு உங்களுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு வேணும்னா எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சென்டர் டேக்னா அதோட ஒரு நடு பகுதிக்கு கொண்டு வரது தான் சென்டர் டேக். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அண்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போல்ட், இட்டாலிக் இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது டெக்ஸ்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ டெக்ஸ்ட்டோட சைஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மோர் அபவுட் டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு டைட்டிலோட நம்ம டெக்ஸ்ட்டோட டிசைன்ஸ் மாதிரி நம்ம CSS ஆட் பண்ணி தான் எதுவாக இருந்தாலும் நம்ம கலர்லேருந்து எல்லாம் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரியே தான் இதுவும். அண்டு நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் CSS ஆட் பண்ணி பார்க்க போகிறதில்ல. பட் நம்ம போல்ட், இட்டாலிக் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டோட ஒரு இது பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பவர் பாயிண்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி இந்த சென்டர் டேக்குக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ IMG டேக் ஆட் பண்ணிவிட்டு நாம் என்ன கொடுக்கலாம். ஸோ இமேஜஸ்க்குள்ள நான் G2.png தான் நினைக்கிறேன். ரீலோட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம
இமேஜ் ஆட் பண்ணுறது எப்படி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதோடது தான் இது. ஸோ அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எங்கள் இதுவும் சென்டரில் வந்துருச்சு. ஸோ நம்ம இதை சென்டர் டேக் ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்த்துருக்கோம். ஸோ இது நம்ம இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ வீடியோவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இல்லை வீடியோக்குள்ளே ஸோ அந்த பார்ட் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஹெச்டிஎம்எல்குள்ளே வீடியோக்குள்ளே s.mp4. ஸோ s.mp4 அண்ட் டைப்புக்கு பதிலாக வீடியோ கொடுத்துக்கணும்னு நான் ஃபஸ்ட்டு இந்த இதை பார்க்கும்போதுமே நெக்ஸ்ட் வீடியோலேயே சொன்னேன், வீடியோஸ் தட்டி பார்க்கும்போதும். ஸோ இப்போது இந்த வீடியோ டேக்குள்ள வெப்சைட்னால வெப், அதில் வந்து mp4ங்கிறதுனால mp4. ஸோ சிட்டி ஆஃப் எஸ். ஸோ ரீலோட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இப்படி வந்துருச்சு. ஸோ நம்ம இதே மேக்ஸிமம் பண்ணோம்னா நம்மளுக்கு சென்டரில் காமிக்கும். ஸோ சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதோட சைஸ் வந்து 250 பிக்சல் கொடுத்துக்கலாம். ரீலோட். ஓகே, சென்டரில் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இது கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்ஸ்க்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த டேக் இதுக்குள்ளே அந்த இது போடும்போதும் நம்ம 2L போடக்கூடாது. பட் இதே அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே போடும்போது 2L போடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு போஸ்டர் ஆட் பண்ணிப்போம், அதாவது ஒரு டப்னெயில். ஸோ டப்னெயில் வந்து s.jpg இல்லை png ஆகுது. ஸோ jpgன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டாக வந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அது. ஸோ உங்களுக்கு சென்டரில் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. சென்டர் டேக்குள்ளே எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ வின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் இன்னும் நிறைய டெக்ஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.